பகுதியை ஓதுன ம். நன்மை ம். அவருக்கு கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ம்ஹ்ம். அதே போல யார் இதா ஜுல்ஸிலா ஓதுவாரோ ம். தாஜிலு நிஸ்ஃபில் குர்ஆன். ம். குர்ஆன்ல பாதி ஓதுன நன்மை கிடைக்கும். ம். ஏன்னா அதுல மறுமையினுடைய முழு நிலைகளையும் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக ம். சொல்றான். அந்த நிலைகளை யார் உள்வாங்கி படிப்பாரோ, அவர் ம்ஹ்ம். குர்ஆன்ல பாதி ஓதுன நன்மை கிடைக்கும் என்பதாக திருமதியில ஒரு ஹதீஸ் வருது. ம். ம். இப்ப எதுக்கு குர்ஆன குல் ஹுவல்லாஹ் இது ரிலேஷன் இருக்குங்களா? இந்த ஜுல்ஜிலாக்கும் அதுக்கும் இல்ல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இஹ்லாஸ் தௌஹீத பத்தி வருது. சரி, சரி, சரி. இல்ல இதோட ஏதோ கனெக்ஷன் பண்ணி சொல்ற மாரி நான் நெனச்சேன். அப்படி ஒண்ணும் இல்ல. இல்ல அதான் ஓதுனா ம். குர்ஆன்ல 3ல ஒரு பகுதி ஓதுன நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு. அது ஃபேமஸான ஹதீஸ். ம்ஹ்ம். சோ அதே போல அதான் அது ரொம்ப புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அது. ம். ம். ம்ஹ்ம். இது திருமதி போன்ற கிரதங்கள்ல வருது. ம்ஹ்ம். அ ம். அது இதுல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ம். நிஸ்ஃபுல் குர்ஆன் என்பதாக சொல்றாங்க. ம். ம். குர்ஆன பாதி ஓதுன நன்மை கிடைக்கும். ம். ம். ஸோ என்னென்ன சுமைகளை இது எரியும்? அதாவது அ ஆ அல்கா யானி அல்கத் மா ஃபிஹா மினல் மௌத்தா அப்படின்னு ஒரு தஃப்சீர் குடுக்குறாங்க. இந்த சரிங்க. உலகத்துல ஆதம் ம். அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ம்ஹ்ம். கியாமத் நாள் வரைக்கும் எவ்வளவு பேர மௌத்தாகி அடக்கப்பட்டிருப்பாங்களோ, ம்ஹ்ம். பொதுவா மனிதர்களுடைய கருத்து என்னன்னாக்கா, மனுஷங்கள அடுக்குனா அவங்க மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ம்ஹ்ம். பல இடங்கள்ல சொல்லி காட்டுவான். ம்ஹ்ம். இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்லுவாங்க, ம்ஹ்ம். மக்கி போன மனிதர்களுக்கு போய் எப்படி உயிர் வரும்? ம். ம். அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம்ஹ்ம். கண்டிப்பாக வாஹ்ரஜில் அரது அஸ்காலஹா. ம். பூமி ம். தன்னுடைய ம். சுமைகள், அதாவது அதுக்குள்ள என்னென்னலாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எவ்வளோ ம்ஹ்ம். உயிர்கள் அடக்கப்பட்டிருக்கோ, அது ம்ஹ்ம். எல்லாத்தையும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வெளில தள்ளுமா. ம். ம். ம்ஹ்ம். ஸோ அவ்வளோ சுமைகள தாங்கிட்டு இருக்குது இப்போ. அது வந்து ஆமா. நம்ம ஆ. நம்மளையும் சேர்ந்து இப்ப இப்ப நம்ம கட்டுற பில்டிங்ஸு நம்ம ஆமா. எல்லாமே தாங்கிட்டு தான் இருக்குது. தாங்கிட்டு தான் இருக்குது பாருங்க. ம்ஹ்ம். ஆனா எல்லாம் பூமியில இருக்கிறது தான் திருப்பி வந்து நம்ம கட்டிடங்கள்லாம் சொல்றேன். அங்கேருந்து எடுத்து தான் திருப்பி கட்டுறான். அதனால வந்து அதுக்கு வெயிட்டு ஒண்ணும் பெருசா ஏற போறதில்ல. பெரிய பெரிய அதாவது வானளாவி அதாவது நான் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, ம். அல்லாஹ் தஆலா அ வெளி காரணத்த வச்சிருப்பான். உலகத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே வெளி காரணங்கள் இருக்கு. ம். காரணங்களை கொண்டு தான் உலகம் இயங்கும். ஒருத்தர் மூத்தாயிட்டாருனாக்கா, அல்லாஹ் வெளி காரணத்த ஏதாவது ஏற்படுத்தியிருப்பான். ஹார்ட் அட்டாக்கு, ஆமா, ஆமா. ஆக்சிடென்ட்டு, ம். காய்ச்சலு, மூளை ம்ஹ்ம். காய்ச்சல்ன்ட்டு. சரிங்களாண்ணே? ம், ம், அப்ப ம்ஹ்ம். அல்லாஹ் இதான் ஜுல்சிலான்றான். ம், பூமி நிலநடுக்கம் ஆகும் அப்படின்றான். ம், இதே ம்ஹ்ம். ரப்புல் ஆலமீன் சூரா நபால நம்ம படிச்சிருக்கிறோம். ம்ஹ்ம். வல் ஜிபால அவுத்தாதான்றான். ம், மலைகளை நாம் முளைகளாக, ம், அதாவது அந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக. ஏன்னா குர்ஆன்ல, ஹதீஸ்ல, ம்ஹ்ம். விஞ்ஞானம் எல்லாமே சொல்லுது பூமிக்கு அடியில தண்ணி இருக்குன்னு. ம். பூமிக்கு அடியில ஆறுகள் இருக்கு, கடல் இருக்கு, எல்லாமே இருக்கு கண்டிப்பா. அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்க. சோ அந்த பூமி ம்ஹ்ம். ஆடாம இருப்பதற்காக, ம்ஹ்ம். அசையாம இருப்பதற்காக அல்லாஹ் ம். தஆலா பெரும் பெரும் மலைகளை நட்டி வச்சிருக்கிறான். சரிங்களாண்ணே? ம், ம். அப்போ இந்த ம்ஹ்ம். பூமி கியாமத் நெருக்கத்துல ஆடுன்றானே, சுல்சிலா வருன்றானேனாக்கா, ஏன்னா இன்னைக்கு ம்ஹ்ம். மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பூமிய ஓட்ட போடுறாங்க. ம்ஹ்ம். மலைகள குடையறானுங்க. மலைகள வெட்டி எடுக்குறாங்க. ம்ஹ்ம். இன்னைக்கு மெட்ரோ ஒர்க்ன்னு பாருங்க. இது வரைக்கும் மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்கள்ல. முந்தா நேத்து ம்ஹ்ம். கூட எங்க இதுலயே ஒரு ம். ஸ்ட்ரீட்ல பாதாள பள்ளம் வந்துருச்சு. பெரிய பள்ளம் திடீர்ன்ட்டு. ஆ. ஏன்னா, ம்ஹ்ம். ஒரு இடத்துல எங்கேயோ தோண்டுறதுனால வேறொரு இடத்துல என்ன ஆகுது? அதனுடைய எஃபெக்ட் ம்ஹ்ம். பெரிய பள்ளங்கள் வருது. மெட்ரோ ஒர்க் மெட்ராஸ்ல நடக்கிறதுனால, ம்ஹ்ம். பல இடங்கள்ல பாதாள பள்ளங்கள் உருவாகுது. திடீர்னு டமால்னு பொளந்துக்குது. ம்ஹ்ம். அப்போ இது எல்லாமே அதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா, ம். அல்லாஹ் அல்லாஹ் நினைச்சானாக்கா டப்புன்னு காரணமே இல்லாம பண்ணிடுவான். ஆமா. ஆனால் இன்று ம்ஹ்ம். மனிதர்கள் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுனால பில்லர்ஸ் போடுறதுக்கு பள்ளத்த தோண்டுறாங்க பூமியில. ம்ஹ்ம். இந்த மாரி ம். மெட்ரோ ஒர்க்குக்காண்டி பள்ளத்த தோண்டுறாங்க. ஆமா. ம்ஹ்ம். மலைகள வெட்டி எடுத்துடுறான். ம்ஹ்ம். மலைகள கொடைஞ்சிடுறான். ம்ஹ்ம். சோ இதனால பூமி பலகீனமாக ஆகுது.
இதனால இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா. ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை காரணங்களை வச்சுதான் இயக்குறான். நீங்க நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா காசு கொடுத்துதான் சாப்பிட முடியும். காசு இல்லாம சாப்பிட்டு வந்துட முடியுமாண்ணே? முடியாது. அந்த மாதிரிதான் அல்லாஹ் அப்ப பூமியின் நிலநடுக்கம் வருவதற்கு மனிதர்கள் செய்யக்கூடிய காரணங்கள், பூமியை தொலை போடுறது, பூமிய மலைகளை வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால பூமி அதனுடைய அந்த ஸ்திரத்தன்மையை எழுந்துகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டத்துல மிகவும் பலகீனமான பிறகுதான் இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா. இது என்னுடைய கருத்து. இது அப்படி அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் ஆலம். ரெண்டாவது இப்படின்னு சொல்றாங்க, அது அஸ்கால்ங்கிறது வந்து நல்ல ஹெவி வெயிட் இல்லைங்களா? ஆஹ் உள்ளக்க உள்ள பொருள்கள் நீங்க சொன்னது வந்து பாடிஸ் பாடிஸு, கருவூலங்கள், என்னது உள்ள புதையல்கள், என்ன அதுவும் நம் மலை, அதுவும் இன்னும் சொல்றாங்க மனுஷனுடைய எப்படி அவன் என்ன நியத்தோட செஞ்சானோ அந்த வெயிட்டு என்ன, அதையும் நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்ல விஷயங்களை தூக்கி போடும், இந்த கெட்ட விஷயங்கள்ல தான் கெட்ட விஷயங்களை தூக்கி போடும் அப்படின்ட்டு மனிதர்களுடைய செயல்களும் வெளியே கொண்டு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காலல் இன்சானு மாலஹா. இன்சான் மாலஹா என்னன்னு கேட்பான். அதுக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா பூமியில இருந்து என்னென்னமோ வெளியாகுதுப்பா, என்னப்பா ஆச்சு, என்னப்பா ஆச்சு? பொதுவா ஒரு விஷயம் தான் நடந்தாக்கா, ஒரு பில்டிங் எரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லுவோம் என்னாச்சு, ஏன் பூமி பில்டிங் எரியுது, பில்டிங் எரியுது. இப்போ முந்தானத்து கூட ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வால்வோ பஸ், எல்லாம் பாதுகாக்கணும், 23 பேர் கருகி மூத்தா போயிட்டான். ஒரு குடிகார பைக்காரன் வந்து அந்த வண்டியில மோதி அவனை இடிச்சு அந்த பஸ்ல ஒரு சில பேர் உயிர் தப்பிச்சிருப்பாங்க போகுது, பாவம் ஒரு 8-10 பேரு. அதுல ஒருத்தர் தப்பிச்சதுக்கு காரணம் என்ன சொன்னாக்க, லேப்டாப் அடிச்சு உடைச்சாராம் ஜன்னல. நான் என் குடும்பத்தை காப்பாத்தினேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்ததுக்கு காரணம் லேப்டாப் எடுத்து வேகமா அடிச்ச கண்ணாடி டோரை உடைஞ்சிச்சு. அப்ப நாங்க எல்லாமே என்ன பண்ணிட்டோம், இந்த வழியா குதிச்சிட்டோம். அதுல வந்து அது ஏன் இவ்வளவு எரிச்சு காரணம்னு சொல்லிட்டு 2வது நாள் இன்வெஸ்டிகேஷன்ல வருது. ஹைதராபாத்துக்கு ஒரு கடைக்கு போக வேண்டிய 30 லட்சம் ரூபாய் ஸ்மார்ட் போன் அதுல இருந்துக்குது. அந்த ஸ்மார்ட் போனை கொண்டு போய் நம்ம இன்ஜின் பக்கத்துல வச்சுக்கிறான். 5வது படிச்ச டிரைவர் 10வது படிச்சதா போலீஸ் சான்றிதழ் கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான் அவன். அவனுக்கு என்ன தெரியும் பேட்டரிய பத்தி? பேட்டரி ஹீட்ல வெடிக்க தானே செய்யும். அதனாலதான் வந்து ஓவரா வந்து என்ன இருக்குன்னு அப்போ அதுதான் நல்லா சொல்றான். மனுஷன் ஒரு விஷயத்த பார்த்தா என்னப்பா அது, என்னப்பா நடக்குது இங்க அப்படின்னு கேட்பான். மனிதர்கள் எல்லாம் கேட்போம், மூமின்கள் கேட்க மாட்டாங்க இல்லையா? இது வந்து இது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இது பொதுவான, அதாவது மூமின் அல்லாதவர்கள் மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே எல்லாம் குரான்ல சொல்லிட்டான். இதெல்லாம் இதுதான் வந்து அப்போ அவங்களுக்கு தெரியும் இதா சுல்சிலத்தில். மூமின்களுக்கு இது புதுசுன்னு கிடையாதுன்னு தெரியும். ஆமா. என்னது சேர்ந்து வருது. காலல் இன்சான் மாலஹா, மனிதன் ஸோ நம்ம இல்லை மூமின்களுக்கு இந்த ஜுல்சிலா சூரா ஓதுன்னு அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றும் நடுக்கம் இருக்காது. அதான் ஆமா, எல்லாமே மனுஷன் தான் போடுறாங்க பாருங்க. ஜான் அப்படிதான் போறாரு, அப்துல் ஹமீத் பாக்கவி, ஐஎஃப்டி, பகது வளாகமு, எல்லா தர்ஜுமாவும் ஒரே மாதிரிதான் இருக்கு. யாரும் ஒருத்தர மூமியும் கொடுக்கல.
எல்லாமே அதான் அந்த இந்த என்னத்தை தூக்கி போடணும்னா உள்ளக்க உள்ள எல்லாத்தையுமே இந்த என்னது தங்கம் உள்ளக்க இருக்குல்ல சுரங்கங்கள், தங்க சுரங்கம் இருக்கு, வெள்ளி சுரங்கம் இருக்கு, என்ன இரும்பு சுரங்கம் இருக்கு, என்ன வைர சுரங்கம் இருக்கு, என்ன எல்லாமே வெளியே வந்து விழுவும் போது எப்படி இருக்கும்னு இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். வெறும் தங்கமா வந்து விழுவோம், வெள்ளியா வந்து விழுவோம், என்ன அப்ப அதெல்லாம் அங்க ஒன்றும் யூஸ் இருக்காது. என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் தங்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், என்ன அப்போ கண்டிப்பா பூமி தங்கத்தை கக்கும் போது அங்க அதுக்கு என்ன யூஸ் இருக்கு? என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு 1,00,000 நெருங்கி போயிட்டு இருக்கு. ஆமா. நம்ம தங்கம் எங்க சுரங்கத்திற்கு கீழே தானே வச்சிருக்கான்ல. எல்லாம் பூமிக்கு அடியில வச்சுக்கிறானே. பூமிக்கு வச்சிருக்கான். எல்லாம் வந்து அந்த அன்னைக்கு உழுவோன்னு சொல்லி வெளியில சொல்றான்ல, எல்லாத்தையும் வெளியே கொண்டு போட்டுறோம் பூமி, என்ன எதையும் வச்சுக்காது அப்படிங்கிறான். அதை அன்னைக்கு எடுத்து இருந்தும் நம்ம செய்ய முடியாது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாத்தீங்களா சவுதியில இப்போ தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தங்கம் கேள்விப்பட்டேன் நியூஸ்ல லைட்டா கேட்டு. ஆமா மக்கா தங்க கிட்ட சுரங்கங்கள் வருதாமாண்ணே? சுரங்கம் இருக்குது. இருக்கலாம், அல்லாவுடைய நாட்டமா இருந்தாலும் இருக்கலாம். என்ன சஹாபாக்களுடைய ரத்தம் சிந்தின இடம். ஆமா, ரசலாசலத்தோட பர்க்கத்து. என்ன அங்க பாருங்க, எதுவுமே தேவை, அவனுக்கு வேலை செய்யறது இல்ல. பெட்ரோல் வருது, சாப்பிடுறானுங்க. என்ன அந்த சஹாபாக்கள் இருந்த ஊர்ல அந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அப்படித்தான், நல்லா தான் இருக்கு. மலேசியா, புருனை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பெட்ரோல். என்ன சில நாடுகள் வறுமையில இருக்குது. என்ன புருனை எல்லாம் இவ்வளவு பணக்கார நாடு காரணம் என்னன்னா பெட்ரோல். பெட்ரோல் தான் புருனை. ஆமா ஆமா ஆமா. என்ன உலகத்திலே பெட்ரோல் எங்க அதிகமா இருக்குன்னு? சவுதி அரேபியாவா? எல்லாம் அமெரிக்கால இருக்குங்கிறானுங்க. அமெரிக்கா, கனடாலாம் இருக்கானா எடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் முடிஞ்சவனே எடுக்கலான்னு இருக்கானுங்கன்னு சொல்றானுங்க. என்ன அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நான் கூட இதே மாதிரி கேள்விப்பட்டேன். அமெரிக்கா கிட்ட தான் நிறைய இருக்கே எல்லா வகையான பெட்ரோலும் அப்படின்ற சொல்றாங்க. இப்போ இருக்கு, இப்போதைக்கு ஃபுல்லா நிறைய கிடைக்கிற சவுதியில இருந்து தான் வர மாதிரி சவுதி இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வந்து பெட்ரோல் இதெல்லாம் முடக்கிட்டு ஃபுல் பேட்டரியில ஓடும் அப்படின்றாங்களே, அப்படிங்களா? சும்மா சொல்றானுங்க பேட்டரி. இந்தியாக்கெல்லாம் பேட்டரி ஒரு வாரத்துக்கு 10 வண்டி வெடிக்குது பைக்கு பட்டு பட்டு. பேட்டரி வந்து பேட்டரியை விட அதாவது இப்போ சுகாதார சூழல் கெட்டுருது அப்படிங்கிறாங்க பெட்ரோல்னால. இப்போ ஆனால் சில பேர் சொல்றாங்க பேட்டரினால இன்னும் அதிகமாக கெட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பேட்டரியை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியல, வீணா போன பேட்டரியை. என்ன அது எங்கேயாவது பூமியில தானே புதைக்கணும். அது வந்து அதை விட ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது என்ன சுற்றுப்புறத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெட்ரோல் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து சுற்றுச்சூழல் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறாங்க. يومئذ تحدث أخبارها. என்ன சொல்லலா நீங்க சொன்ன அந்த கருத்தை கூட போடுறாங்க. அம்சாலுல் உஸ்துவானு மின ذهب والفضة. மிகப்பெரிய அளவுல வந்து ஃபித்தத்தும், அதாவது வெள்ளியும் தங்கமும் வந்து கக்கும். ஆனால் லயன்தஃபியு பிதாலிகல் யௌம். அந்த தங்கம்லாம் நீ யாருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது அப்படின்னு போடுறாங்களே அதை. ஆமா. அஸ்கால்ங்கிறது வந்து சிங்குலர், சுமைகள், சுமைன்னு சொல்ல, என்ன எல்லாமே வன்மையா சொல்றான். எல்லாம் நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். இதுதான் அதுதான் இல்ல. ஆமா, நிறைய விஷயங்கள் பூமியில இருந்து வெளில வரும். ஆமா. துஹத்திஸ் அஹ்பாரஹா. செய்திகளை சொல்லும். என்ன இப்படி அதுக்கு வந்து என்ன செய்திகளை சொல்லும்? அஹ்பாரஹா. அவங்க யார் யாரு பூமியில என்னென்ன தப்பு பண்ணாங்களோ, என்ன சொல்றீங்க, கொலை பண்றதுக்கு நடந்து போனானா இந்த இடத்துல இவன் கொலை பண்ண நடந்து போனான், விபச்சாரத்துக்கு நடந்து போனானா என்ன வந்து இன்னொரு ஆயத்துல யாசின்ல வருது என்ன வந்து இந்த மாத்து
அருமையா وجعلنا من بين ايديهم سدا ومن خلفهم سدا فاغشيناهم لا يبصرون وسواء عليهم انذرتم ام لم تنذرهم لا يؤمنون انما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشروا بمغفرة واجر كريم انا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثار ஆசார் அவர்கள் முற்படுத்தி வைத்த அமல்களும் அவர்கள் செஞ்ச பாவங்களும் போகுமா ஆசாரம் அவர்கள் விட்டு சென்றது. அப்போ அதுக்கு அந்த ஆசாருக்கு வந்து அசல் அர்த்தம் என்னன்னாக்கா கால் அடி, கால் நடந்து போன அந்த அடிச்சோடுகள் தான் ஆசாருன்னு அரபில. அப்போ இந்த பூமியில யார் யார் எதற்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் நடந்தாங்களோ, ஒருத்தர் கொலை பண்றதுக்கு நடக்கிறாரா அதுவும் அல்லாஹ்வுடைய ரெஜிஸ்டர்ல வந்துடும். விபச்சாரத்துக்கு நடக்கிறாரா அதுவும் வந்துடும். ஒருத்தர் ஏமாத்த ஒரு இடத்துக்கு போனாரா அதுவும் வந்துடும். எல்லாமே வந்து அந்த பூமியே சொல்லிடுமா. பூமியே நல்ல விஷயங்களே சொல்லும் இல்லையா? நல்லதையும் சொல்லும். பள்ளிவாசலுக்கு போனாரா சஜிதா செஞ்சியா, எத்தனை சஜிதா செஞ்சா? சஜிதா மாஷா அல்லாஹ் சஜிதாக்கள். அதனாலதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து இடம் மாறி மாறி ஒரே இடத்துல தொழுவாதீங்க, இடம் மாறி மாறி தொழுவுங்க. ஏன்னா பல இடங்கள்னால மறுமை நாள உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பூமி சாட்சி சொல்லும். சாட்சி சொல்லும். சில பேர் பிக்ஸடா ஒரே இடம் முடிச்சுப்பாங்க பள்ளிவாசல்ல. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு விலங்கு பேர் சொல்லி அந்த மாதிரி இருக்காதீங்க, ஒரே இடத்த புடிச்சுக்காதீங்க. ஒட்டகம் மாதிரியே ஏதோ ஒரு ஹதீஸ் வரும் அஹ்மதுல. மாறி மாறி தொழுங்க, பல இடங்கள்ல வந்து இது பண்ணி தொழுங்க. ஆனா சில பேரு சொல்றாங்க, அதாவது இமாம் ஜமாத்துல வலது பக்கம் 3வது ஆளா நின்று தொழுதா இன்னும் நிறைய நன்மை அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாரு. வலது பக்கத்துல கண்டிப்பா நின்று தொழுவதுல நன்மை இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இன்னொரு ஆலிம் என்ன சொல்ற, அப்படிலாம் கிடையாது, 2 பக்கமும் நன்மை இருக்குது. ஆனா அந்த மாதிரி 3வது ஆளாவே போய் நின்று நான் தொழுவேன்னு சொன்னா அது வந்து 3வது ஆளுன்ற மாதிரிலாம் வந்து அந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமான சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தொழுவாரு, எப்பவுமே வந்து 3வது ஆளா தான் நான் இருப்பேன். ஒருத்தர் வந்தாரு அவரை நிக்க வச்சுட்டு இன்னொரு ஆள் நிக்க வச்சுட்டு இவர் நிப்பாரு போது. இல்ல 2 இடம் இருந்தாலும் அங்க போய் ஏன்னா முஅத்தின் பக்கத்துல போய் நிக்க மாட்டாரு. 3வது இடத்துல வந்து நிறைய நன்மை இருக்குன்ட்டு 2 இடம் விட்டுட்டு 3வது இடத்துல நின்றுதான் ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிற மாதிரி இல்ல. லெஃப்ட் ரைட்னு எல்லா இடத்துலயுமே வந்து நன்மை இருக்குங்கிறாங்க. ஒரு பேலன்ஸா போய் நம்ம ஜமாத்தை ஃபில் பண்ணணும், சஃப ஃபில் பண்ணணும். கண்டிப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் ரோல வந்து நிறைய நன்மை இருக்கு, அது உண்மை இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ரோல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, மலக்குமார்களுடைய அருளை வாங்கக்கூடிய இடங்களில் ஒரு இடம் தான் முதல் சஃப். யாரெல்லாம் முதல் சஃபில் நிற்பார்களோ அவருடைய மன்னிப்புக்காகவும் அவருடைய அருளுக்காகவும் மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. அந்த செய்திகள்லாம் சொல்லும், எங்கெங்க சஜிதா செஞ்சாங்க, எங்கெங்க வந்து மரம் நட்டாங்க. இப்போ அப்துல் கலாம்லாம் பாருங்க, கோடிக்கணக்கான மரங்களை நட சொன்னாரு, போயிருக்கிறாரு. அதுவும் சாட்சி சொல்லும். உன்னுடைய பூமியை வந்து இவங்க வந்து நல்லபடியா மரம் நட்டாங்க, அதன் மூலமா எவ்வளவு பறவைகள், எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு பயனடைச்சு. எந்த அளவுக்குனாக்கா வந்து திருடா கூட நன்மை தானே நமக்கு அந்த மரத்துல இருந்து. என்ன சொல்றீங்க, பறவை சாப்பிட்டா நன்மை, விலங்கு சாப்பிட்டா நன்மை, திருடன் சாப்பிட்டா நன்மை, வழிப்போக்கன் உட்கார்ந்து படுத்தா நன்மை, காத்து வாங்கினா நன்மை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அது அந்த செய்திகள், எவ்வளவு நல்ல செய்திகள் சொல்லுங்க. நம்ம மாசுபடுத்தாம சுத்தம் பண்ணாங்க. இப்ப இருக்கிற மரத்தை வெட்டிட்டு இருக்கிறானுங்க. ஆமா, என் மேல குப்பை போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு மாசுபடுத்துதல். பூமியில வந்து நம்ம குப்பையை போட மாட்டோம், என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அது வந்து மறுசுழற்சியா செய்வாங்க. பூமியை வந்து பாத்தீங்கன்னா சில ஊர்களுடைய கபர்ஸ்தானே அவ்வளவு அருமையா இருக்குமாண்ணே ஃபாரின்ல. அப்படிங்களா? அப்படியே மரங்கள்லாம் வச்சு செடிகள்லாம் வச்சு அவ்வளவு அருமையா இருக்குமா? ஆமா, இது வெள்ளைக்காரன் செய்யணும். நம்ம மேலை நாடுகள்ல நடக்குது. பூமியெல்லாம் அந்த ஊரை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். என்ன
சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குப்பையை போட்டு அந்த பூமியை வந்து நாஸ்தி பண்ணி வச்சிருப்பாங்க. பேசுவோம், தாய் நாடு தாய் பூமின்னு சொல்லுவோம். என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் கிடையாது, அந்த அந்த பூமி தாயம் கிடையாது, நாடம் கிடையாது. அந்த பூமி பண்ற அநியாயம் இருக்கு, எல்லாம் காப்பாத்தணும். இல்ல இதெல்லாம் நீ இல்ல சொல்லுங்க, இது எல்லாத்தையும் என்ன என் மேல இதெல்லாம் பண்ணுனா இவன் என்ன. நீ வாடா, நீ மூத்தாய் வாடா, உன்னை நசுக்கிறேன்டான்ட்டு இருக்கும் அது. ஆமா, என் மேல நின்றுகிட்டு ஒண்ணு கடிச்சான் இந்த இடத்துல. நான் நான் அதுக்குன்னு ஒரு இடம் இருந்தாலும் செய்யல. நான் என்ன வந்து அவமதிச்சான். எல்லாமே சொல்லும் தானே அது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதான். ஆ, அதனால யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா. ம். ஸோ நல்ல விஷயங்களையும் சொல்லும், கெட்ட விஷயங்களையும் சொல்லும். அது வந்து நம்ம கவனமா இருந்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் பூமிய பார்க்கும்போது, அதில் நடக்கும்போது ஒரு மரியாதையோட நம்ம நடக்கணும். ஒரு பெருமையோட நடக்கிறதுக்கே வந்து நெறைய இடத்துல குர்ஆன்ல ஆயத்துக்கள் வரும். எப்படி ஆமாமா. எப்படி தான் ஆணவம் நடந்தோம். கொண்டு கர்வம் கொண்டு நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வருது. அது இதுல ஆமா, ஆயத்துல வருதுல்ல. ஆமா. அந்த பூமிய நீங்க பிளந்தர முடியாது. வானத்துல நீங்க வந்து மேல ஏறிட முடியாது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா ஆமா, இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. ஆமா. உன்னால பிளக்கவும் முடியாது. நீ ம். வானத்துக்கும் ஏறி போயிடவும் முடியாதுப்பா. ஒழுங்கா நடந்து போப்பா அப்படின்றான் அல்லாஹ். ஆமாமா. சில பூமிகள் வந்து சாட்சி சொல்லும். இப்போ அந்த ரசூலுல்லாஹ் இப்ப நீங்க போறீங்க இன்ஷா அல்லாஹ் மதீனாலாம் போனீங்கன்னா, அந்த அந்த சில இடங்கள்லாம் வந்து ரசூலுல்லாஹ் மிஸ் பண்ணிச்சாமே, ஏன் இங்க தொழுவுல அவங்க சுப்ஹானல்லாஹ். வந்து சில சில தூணே அழுதுச்சாம் இல்லைங்களா? என்ன? ஆமா, ஆமா. வருது. ஒரு தடவ வந்து ம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அ ஜும்மாவுடைய மேடையுடைய பராமரிப்புக்காக வேண்டி ஒரு கட்ட தூணா, ம், அந்த கட்டைய தூரமா வச்சுட்டாங்களாம் பராமரிப்பு ம், வேலைனால. அப்படியே ம், ஒரு ஒரு மனிதனுடைய அழுவுற சத்தம் மாரி வந்துச்சாம். ம், அப்புறம் ம், எங்கிருந்து அழுவுற சத்தம் வருது வருது எல்லாம் கேட்டாங்களாம். ம்ஹ்ம், ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், அத ம், வச்சு நான் கை புடிச்சு பண்ணுவேன். ம், ம், அது ம். என்னுடைய அந்த கை, என்னுடைய அருகாமை அது கிடைக்கலன்ட்டு அது ஏங்கி அழுகுதுன்னாங்க. ஆ, ஆஹ. சுப்ஹானல்லாஹ். ம்ஹ்ம். ஸோ இன்ஷா அல்லாஹ் பூமிக்கு வந்து நம்ம அல்லாஹ்வும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பூமியும் நம்மள எழுதிக்கிட்டுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, நம்ம அ கண்டிப்பா. பூமிய சாட்சி எல்லாமே சாட்சி சொல்லுமாமே. கை, காலு, எல்லாம் பூமி. எல்லாம் என்ன சாட்சி எல்லாம். என்ன வாய தவிர மீதி எல்லாம் பேசுனேன். அல்ல, அல்ல. வாய்க்கு மட்டும் பூட்டு. அ, ஏன்னா அ. அந்த வாய வச்சு தானே இன்னைக்கு ஏமாத்திடுறோம். ஆமாமா. ஒரே பூட்டு. அல்லாஹ் பூட்டிடுவான். இது எல்லாம் பேசும். ஆ, ஆ. ம்ஹ்ம். ம். ஸோ அதான் வந்து ம ஹியூமன் மனிதனையும் ஜின்னும் தான் வந்து மெயினா சக்கல்ன்னு சொல்றோம். மெயினா. நான் இது ஆ சகலை, சகலை. சக்கலல் இன்சான் ஐயுஹல் சக்கலான் அப்படிங்கிறான்ல அல்லாஹ். என்ன? இதுல வந்து தபாரக ம். ம். சகலான். ஆமா. மரம், வானம், பூமி, மலைகள் கூட அல்லாஹ் ஹெவியா சொல்லல. என்ன? ஆமா. அது அது கூட லைட்டா சொல்றான் அல்லாஹ். அது சக்கலான்னு சொல்லல இதுவரைக்கும். மனிதர பார்த்து தான் அல்லாஹ் சக்கலான்னு சொல்றான். என்ன? அவனுக்கு ஏன் எவ்வளோ இவன் தான் ரொம்ப பாரமாகுறானான்னு தெரியல பூமி மேல. அநியாயம் வெயிட் பண்றதுனால ரொம்ப வெயிட் பார்ட்டி. வெயிட் பார்ட்டிங்கிறது நல்ல வகையில செஞ்சா நல்ல வெயிட். என்ன? நல்ல வெயிட்டு. அ பாவத்தை செஞ்சா எல்லாம் அல்ல, அல்ல. அண்ணாமலைம்பாங்கல்ல. என்ன? ஸோ ஆ. அல்ல. ஸோ கால இன்சான் மாலா பேசியாச்சு. ம். இதே விஷயம் தான் வந்து திருமதியிலே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்த ஓதிட்டு அததுரூன மா அக்பாருஹா. ம். அதனுடைய கபர்ன்னு வருது அப்படின்னா என்ன தெரியுமானா, காலும் சஹாபாக்கு அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்வும் ம். அல்லாஹ்வுடைய ரசூல் நன்கறிந்தவர்கள். கால ம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம். ம்ஹ்ம். ஃபைன் அக்பாரஹா ம். நிச்சயமாக அதனுடைய செய்தி என்பது அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் வ அமத்தின். ம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணுடைய விஷயத்தில் சாட்சி சொல்லுமா, ம். பிமா அமீல அலா தஹ்ரி. ம். அந்த பூமியினுடைய மேல் பரப்புல அவர்கள் என்ன செஞ்சார்கள்? ம். ம். நல்லதா இருந்தாலும் சரி, ம்ஹ்ம். கெட்டதா இருந்தாலும் சரி. அன் ம். தகூல அமீல கதா வ கஸா. ம். அமீல கஸா வ கஸா. இத ம். செஞ்சாரு, அத செஞ்சாருன்னு சொல்லிட்டு புள்ளி விவரமா சொல்லிடுமா பூமி. ம். அதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ம். ம். இன்சான்ங்கிறதுக்கும் இப்படியும் ஒரு மீனிங் சொல்றாங்க இல்லையா? மறக்கக்கூடியவன் மனிதன் இல்லையா? என்ன? ம். ஸோ இது வந்து ஏற்கனவே ரிமைண்ட் பண்ணியிருக்கு குரானு. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். திருப்பி கேட்பான் அல்லாஹ். மனிதன் கேட்பான். என்ன மறந்துட்டு. என்ன இதுக்கு என்ன நடந்துச்சு? ஏற்கனவே தான் அல்லாஹ் சொல்லுவானே. இந்த மாரி தான் நடக்கும்னு தான் சொன்னேனே அப்படிம்பான் அல்லாஹ். என்ன? ம். ஸோ நம்ம வந்து இத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நம்மள எச்சரிக்கை பண்றான். இந்த மாரிலாம் நடக்க போதுடா. என்ன? ம். நீங்க வந்து ரெடி ஆயிக்கங்க. நல்லத செய்யுங்க. என்ன? ம். அப்படின்ட்டு நெறைய சஜிதா செய்யுங்க. நெறைய மரம் நடுங்க. என்ன?
நிறைய ஈமான் கொள்ளுங்க, நல்ல விஷயங்கள் செய்யுங்க பூமிக்காக, உங்களுக்காக. நீங்க சொன்ன விஷயமே இன்னொரு ஒரு ஹதீஸ் வருது, நான் தபரானியுடைய ஒரு ஹதீஸ். ரபியா அல் ஜுர்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களாம், தஹஃபது மினல் அர்த், பூமியுடைய விஷயத்துல நீங்க பார்த்து இருந்துங்க. இப்பதானே சொன்னீங்க, குப்பை கப்பெல்லாம் போடாதீங்க, ஒழுங்கா இருங்க. பூமியுடைய விஷயத்தை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கடா. தஹஃபது பேணிக்காதுங்க. உம்முக்கும், அதுதான் உங்களுடைய அப்படின்றது தாயின்க்கும் சொல்லுவாங்க, அடிப்படைக்கும் சொல்லுவாங்க. அந்த பூமி தான் உங்களுக்கு அடிப்படை. ஏன்னா லைஸ மின் அஹதின் ஆமிலுன் அலைஹா ഖൈറൻ ഖൈറൻ ஔ ஷர்ரன் வஹிய முக்பிரா. இந்த பூமியின் மீது என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த பூமி அப்படியே அல்லாஹ் கிட்ட நாளை மறுமையினால என்ன பண்ணிடுமா, அது அறிவிச்சு கொடுத்து விடும். அதனால பூமியில நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்னன்னா, யௌமைதீன் துஹத்திஸ் அக்பாரஹா, செய்திகளை அறிவிக்கும். யௌமைதீன் அல்லாஹ் ஏன் சொல்றான், அந்த நாளில், அந்த நாள் அல்லாஹ் ஒரு கோபத்தோட சொல்றதா கூட சொல்றாங்க. என்ன யௌமைதீன் அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்க போகுது, இந்த நாளைக்காவது நீ ரெடி ஆகு அப்படின்ட்டு, வா அந்த நாள்ல வா அப்படிங்கிறது ரிமைண்ட் பண்றாங்க. ஹதீஸ் அப்படிங்கிறதுனா ஹதீஸ்னு வருது. நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் இது. புதுசா ஒண்ணு சொல்லாது. கண்டிப்பா. ஆனா புதுசு மாதிரி தெரியும். பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி தெரியும். என்ன ரப்பக்க அல்லாஹ் அதுக்கு வஹி அறிவித்ததால் அப்படிங்கிறான். அதாவது அல்லாஹ் அப்படிதான் அதுக்கு கட்டளை இட்டுக்கிறான்றாங்க இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ்க்கு கட்டளை இட்டதை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணலன்னு மறைக்கல. ஏன்னா அவங்களை அனுப்பிச்சதே அந்த ரிசாலத்தை மக்கள் கிட்ட எத்தி வைக்கிறதுக்காக தான் அனுப்பிச்சாங்க அல்லாஹ் தஆலா. அவங்க தன்னுடைய டியூட்டியை செஞ்சுட்டாங்க. அதே மாதிரிதான் பூமிக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துக்கிறானா, ஆர்டர் கொடுத்துக்கிறானா, உனக்கு மேல என்ன நடக்குதோ அதை நீ என்கிட்ட சொல்லிடணும். என்ன ரப்பக்க அவ்ஹாலா, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அந்த பூமிக்கு அவ்வாறாக கட்டளையிட்டு இருக்கிறான், அறிவிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறான். வஹியை அறிவிச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. வஹி. ஆனா இப்படி கூட சொல்றாங்க, இந்த பூமி எப்ப சொல்லுவோம்னு துடிச்சுக்கிட்டு இருக்குதான். என்ன அல்லாஹ் அன்னைக்கு பர்மிஷன் கொடுத்துருவான், சொல்லிக்கோ அப்படின்னு. என்ன இப்போ சொல்லுவோமா, இதெல்லாம் வெளியே கக்குவோமா, என்ன இந்த செய்திகள்லாம் ஒரு நடக்கிறதெல்லாம் ஒரு ஆர்வத்தோட பிள்ளைங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கும்ல. ஏய் இருடா, வெயிட் பண்றான்னு சொல்லி அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன பூமியை. என்ன சரி இப்ப சொல்லு அப்படின்னோடனே எல்லாத்தையும் அது கக்கும். எல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போடும், பேசும், சாட்சி சொல்லும், எல்லா இதுலையும் எல்லாம் அதுக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கான். கண்டிப்பா. ஸோ இதுல நமக்கு என்ன படிப்பினை, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பூமியை நம்மளை நமக்கு செயல்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன இப்போ நம்ம ஓதுற குரானையும் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கும் காது இருக்கு. நீங்க ரெக்கார்டு ஜூம்ல போறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ரெக்கார்ட் போட்டுறான் பூமியில. ஆமா. அல்லாஹ்
இந்த நேரத்துல இங்க நீங்க பாடம் நடத்துனீங்க, நான் இங்க கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன அல்லாஹ் அக்பர். வந்து இதோட நியத்து அதுக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்ன அது அல்லாஹ்க்கு தான். அது அது தெரியும். மலக்குக்கே தெரியாது. மலக்குக்கே மலக்குக்கே தெரியாது. தெரியாது. நம்ம என்ன நியத்துல ஓதுறோம், என்ன நியத்துல கேட்கிறோங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அந்த ஆனா அல்லாஹ் அங்கங்க செக் வைக்கிறான் பாருங்க. ஒரு சில ஆமா. விஷயத்த தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறான். ஆமா, ஆமா, ஆமா. அது அல்லாஹ்வுடைய மகத்துவத்த குடுத்துட்டா, அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவல் ஆயிடும்ல. என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ பூமி சொல்லும். என்னையே வந்து எடுத்து, என் மண்ணையே எடுத்து சிலையாக்கி அத கும்பிட்டான். என்ன? அதுவே வந்து அதுக்கு பெரிய ஒரு அ அதையும் சொல்லும். இந்த மண்ண எடுத்தான், இவன் இத செஞ்சான். என்ன? இத ஆமா, ஆமா. வந்து சிலையாக்குனான். இத வந்து என்ன அ ஈசா அலைஹிஸ்ஸலாமே இல்ல உங்க முகமது ஈசா அலைஹிஸ்ஸலாம்ன்னு சொன்னான். என்னை எடுத்து, என் மண்ண எடுத்து, நீ படைச்ச மண்ண எடுத்து, என்ன? ஆ. நீ படைச்ச ஒண்ண வணங்காம என்ன வணங்குனான்? ஸோ எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது போயிருங்களா? அடுத்து வேற எதுல ஏதாவது சொன்னீங்க? யௌமைதின் யஸ்துருன் நாசு ம், அஷ்தாத்தன் லியுரவு அஅமாலஹும். ம். ஓ! இன்னும் இருக்கா? ஓகே, ஓகே. அடுத்த ஆயத்துன. ஓகே, யௌமைதின் ஓகே. யஸ்துருன். ம். ஆமா இருக்கு. ஒமைய அதுக்கு மேல ஆயத்து. இந்த ஆயத்து. யஸ்துருன் நாஸ் அஸ்தாத்தன் லியரவ் அஅமாலஹும். ம். அந்த அந்த நாளில் நாளில் மக்கள் தங்கள் வினைகள் ம். காண்பிக்கப்படும் பொருட்டு ம்ஹ்ம். பல பிரிவினர்களாக பிரிந்து பிரிந்து வருவார். ம், ம், ம். நம்மளுடைய அமல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ம், ம். எக்ஸாம்ல வந்து ரிசல்ட் வந்துரும். ஆமா. முதல்லாம் வந்து இது இல்ல தானே. பேருனா ம், ஆன்லைன்ல இப்பதானே. ம், ஆன்லைன்ல போய் நம்ம போய் ரிசல்ட்ட பாத்துக்கிறது. ம், ம். அப்பல்லாம் வந்து ஆஃப்லைன்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. ம்ஹ்ம். ஆமா, ஸ்கூல் வெளியில எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆமா. நாங்க ம். மதரசால படிக்கும்போது தேவபந்தில மரங்கள்ல எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. ம்ஹ்ம். ம், பேர பார்ப்போம். ம், தமிழ்நாட்டுக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு மரத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க. ம், நம்ம பேர்லாம் இருக்கான்னு போய் பார்ப்போம். ம், அப்போ வந்துருச்சுனாக்கா, நம்ம காமியாபி ஹோ கயே, பாஸ் ஆயிட்டோம் நம்ம. ம், அப்ப நம்ம பேர் வரலனாக்கா நமக்கு வந்து அல்லாஹ் பாதுகாக்க நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு அர்த்தம். ம், அந்த ம், மாரி மக்கள் கூட்டம் கூட்டமாக ம், தங்களுடைய அமல்களுடைய ரிசல்ட்ட பார்க்கறதுக்கு வராங்க. ம்ஹ்ம். ம். யௌமைதி திருப்பி அந்த நாளில்ங்கிறான்ல. ம்ஹ்ம். அந்த நாளில். யஸ்துருன். யஸ்துர்னா சதர்ல வந்ததுங்களா அது? சதர். அ. யஸ்துர் அப்படின்னாக்க எர்ஜியாவுடைய அர்த்தம் வரும். ம்ஹ்ம். சதர் இல்ல, எர்ஜியா. இல்ல ரஜா எர்ஜியா. சதர்னா வந்து நார்மலா சதுருன் அப்படின்னாக்க நெஞ்சுடைய அர்த்தம் இருக்கு. ஆஹா. சதுரு ஆமா. ம்ஹ்ம். நெஞ்சு. ஆமா. ம்ஹ்ம். ஆ இன்னொரு அர்த்தம் சதுருக்கு புறப்படுதல் அப்படின்னு அர்த்தமும் ஒண்ணு இருக்கு. ஆஹா. சோதர. ம். இல்ல இந்த இடத்துல போயிட்டு வந்து இல்ல ரஜாவுடைய புறப்படுதல்னு சொல்றாங்க. சில பேர் போயிட்டு திரும்பி வர்றதுன்னு சொல்றாங்க. என்ன? ஆ, வாரி வாரிதுன்னா தான் வந்து புதுசா வர்றவராம். ஒரு வாரிது. உங்க வீட்டுக்கு வந்து ஆ, நான் வரேன்னா, புதுசா நான் உங்க வீட்டுக்கு வரேன். வாரிது. என்ன? ஆ, இப்போ ஆமாமா. வாரி. இப்போ ஏற்கனவே உங்க பையன் ஸ்கூல் போயிட்டு வரான்னா, சாதிர். அது சாதி. ம். சாதிர். அ அப்படின்னு கூட சொன்னாங்க. என்ன? ஸோ ஏற்கனவே அப்பன்னா என்ன அர்த்தம்? அங்கேருந்து தானே வந்திருக்கோம். திருப்பி அங்க போறோம். என்ன நினைக்கிறீங்க? ம். ஆமா, ஆமா. ஸோ திரும்பி ரிட்டர்ன் நம்மளோட ஜர்னி, ரிட்டர்ன் ஜர்னி. ரிட்டர்ன் ஜர்னி. என்ன கொஞ்சம் விசிட் தானே. இங்க வந்து சும்மா என்ன ஜியாரத் தானே இது. என்ன ஜியாரா தான். உம்ரா கூட நம்முடைய தாய் வீடு. இதெல்லாம் மாமியார் வீடு. மறுபடியும் நம்முடைய அம்மா வீட்டுக்கே போனோம் அங்க. இல்ல. அதான் சொல்லுவான். அல்ஹாக் முத்தகாசில்ல கடைசியில அ ஆ. கடைசியில என்ன முடிப்பான் அல்லாஹ்ன்னா, என்ன சொல்லுங்க அது கடைசி ஆயத்து? துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீமான. இல்ல அதுக்கு முன்னாடி அ அ எந்த சூறால? அல்ஹாக் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் அதான் அந்த மகாபிர். ஃபர்ஸ்ட் ஆயத்தை சொல்றேன். அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் ஹத்தா ஜுர்துமுல் ஜுர்துமுல் மகாபிர். காபிர். நம்ம இந்த இந்த கபர வந்து நோக்கி விசிட் பண்ணிட்டு இருக்கோம் கபர இங்க. மீட் பண்ற வரைக்கும் ம். இவனுக்கு அந்த இது வந்துட்டே தான் இருக்கும். ஆமா. ஸோ அவருடைய பராக்காக்கி விட்டது. இப்ப போட்டி. வீணில் தேவையில்லாத போட்டி. என்ன வந்து ஆமா, ஆமா. காசு, பணம் எவ்வளோ சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தா மார்க்கத்த மறந்துடுறாங்க. என்ன ம். தொழுகைய மறந்துடுறாங்க. என்ன கண்டிப்பா. ஆ அந்த உலகத்தோடைய ஆசை வந்து பராக்காக்கி விட்டது. மனிதன வந்து அல்லாஹ்விட வந்து பராக்காக்கி விட்டது. அதான் அதுல அந்த ஜுர்த்துமுல் மக்காபிர். ஜியாரத் இந்த சதுரு என்ன ம், ம், ம். ஜுர்த் முடிச்சுட்டு சாதிர் ஆயிடுறோம் நம்ம. அ கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ
நெஞ்சு கூட சொல்றாங்க. நெஞ்சு வந்து என்ன சதுர், சுதூர், அது அப்படிதான். கல்பு வந்து புரளக்கூடியது. கல்பு வேற, சதுர் வேற. அது ஒரு பெரிய டாபிக் இல்லையா? அது இன்ஷா அல்லாஹ். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து. என்னது? ஸோ அவங்க திரும்பி வரும்போது இந்த பூமியே வேற மாதிரியா இருக்குமா என்ன? ஸோ எங்க பார்த்த மலையெல்லாம் காணோம், கடல்லாம் காணோம், வீடெல்லாம் காணோம். பார்த்தா வெட்ட வழியா என்ன செப்பு தரையா கூட இருக்குங்கிறாங்க இல்லையா இந்த யௌமைதி காப்பர். அஷ்டாத்தன் அப்படின்னா பல பிரிவுகளாங்களா, பல பிரிவினர்களாக? அஷ்டாத் அன்வா, அஸ்வானா அஸ்னாஃப், அன்வா அப்படின்றாங்க பல பிரிவுகளாக. பல பிரிவு. அதாவது அப்பதான் யாரு முனாஃபிக்கு, யாரு காஃபிரு, யாரு யாரு வந்து துர்பாக்கியவான்கள், சகீத் நல்லவர்கள், இப்படி எல்லாமே வருவாங்க. ஒரு வீட்ல இருந்தே பார்த்தோம்னா, ஒரு வீட்ல இருந்து ஒருத்தன் வந்து மூமின் கூட்டத்துல போவானா, ஒருத்தன் வந்து முனாஃபிக் ஒருத்தன் வந்து காஃபிர் கூட்டத்துல போவாங்களாம். நம்ம மாதிரி ஒரு சீன் இது, என்ன மாதிரி சீன். ஆமா. என்ன நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம வந்து படத்தெல்லாம் காட்டுவானே, போலீஸ்லயே வந்து பெரிய கேடி ஒருத்தன் இருப்பான், கடைசியில தான் தெரியும் இவன் தான் அந்த படத்துக்கே வில்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். யாரு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியும். அதெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆஹா, நம்ம இப்படி நினைச்சோமே, அவர் அப்படி நினைச்சோமே, நான் அவனை வந்து ரொம்ப துச்சமா நினைச்சோமே, அவன் வந்து அவரு பார்த்தா இங்க இருக்கிறாரு, அவன் ஏதோ பள்ளியாசல்ல ஒரு ஓரமா ஒரு முசாபிர் மாதிரி இருந்தாரு. அவரை பார்த்தா திருப்பி அல்லாஹ் வந்து பெரிய ஆளுங்களோட கொண்டு போறான். பெரிய ஆள் நினைச்சோம், அங்க அப்படி அவர் பார்த்தாக்க இந்த ஓரத்துல இருக்கிறாரு. ஸோ அல்லாஹ்க்கு நம்ம வந்து நல்லவர்கள் கூட்டத்துல, நல்ல பிரிவுகளோட கூட்டத்துல நம்ம அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ் அது வந்து நம்ம துஆ செய்வோம். 2வது வந்து அந்த காஃபிர்கள் கூட்டத்திலேயே, முனாஃபிகள் கூட்டத்திலேயே அவங்களுக்குள்ளேயே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. சண்டை போட்டுக்குவானுங்க. அப்ப நினைக்கிறோம் நம்ம வந்து எதிரிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா கிடையவே கிடையாது. அவனுங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா. ஸோ உள்ளுக்குள்ள எதுக்காக இருக்கான்னா, வேற வழி இல்ல, காசு பணத்துக்காக சேர்ந்து இருக்கிறான். என்ன ஒரு கட்சியிலயோ ஒரு எதிரியாவோ இருக்கான்னா, ஒரு என்னைக்கு ஒருத்தன் காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருப்பானுங்க. என்ன ஸோ நம்ம ஒற்றுமைன்னு நம்ம நினைக்கிறது வந்து அன்னைக்கு தான் தெரிய வரும் எப்படி இருந்தானுங்க அப்படின்ட்டு. ஸோ மூமின்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த 9வது சூரா 84 என்ன சொல்றான், வயன்கலிபு இலைக்க அக்கிபைஹி வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூராவா மஸ்ரூரா. நான் அது மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு வந்து 14வது இதுல வந்து 1384 வந்து இன்னஹு கான ஃபீஹி இன்னஹு கான ஃபீ அஹ்லி மஸ்ரூரா இன்னஹு ظن அல்லன் யஹூர் பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா. ஆமா. ஸோ அது வந்து காஃபிர்களை வந்து பேசுவான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு தண்டனைக்காக ஒரு கவலையோட தனியா போவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னவங்க வந்து ஒரு ஒரு நமக்கு நல்ல கூலி கிடைச்சிருச்சு, நமக்கு 100 கிடைச்சிருச்சு, நம்ம நல்லவங்களோட போய் சேர போறோம்னு ஒரு சந்தோஷமா ஒரு அந்த அந்த பிரிவு சில பேர் தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சே என்ன அப்படின்ட்டு போறவங்களும் உண்டு. ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒரு வெற்றி நடையோட போறவங்களும் வெற்றி விழான்னு சொல்லுவாங்க. நம்ம வெற்றி விழா கூட்டத்தோட சேர்ந்து போகணும் இன்ஷா அல்லாஹ். அந்த கூட்டத்துல நம்மள அதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லத்தோட கொடிக்கு கீழன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல. அவங்க வந்து அந்த லிவா இந்த கொடிக்கு கீழே போணும். ஆமா. லிவாவுல் ஹம்து லியௌமைதின் லியரவ் அமாலஹும். அவங்க பார்க்கறதுக்காக. சோ தங்களுடைய அமல்கள், தங்களுடைய அந்த அமல்களுடைய ஃபீட்பேக்ஸ் மார்க்க பார்க்கறதுக்கு மக்கள் போவாங்க. ஆமா. அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ போய் தான் ஆவாங்க. பார்த்து தான் ஆகணும். ரிசல்ட்ட பார்த்து தான் ஆகணும். இதெல்லாம் செஞ்சோமே,
இப்ப எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் உன் ரிசல்ட் நீ படிச்சு தான் பார்க்கணும் நீ. ஆமா, அது கூட்டமா போய் பார்ப்பாங்க. அதுவும் இவன் கொஞ்சம் பண்ணது அவன் பார்ப்பான், அவன் பண்ணது இவன் பார்ப்பான். என்ன ஸோ அது பாருங்க, அது அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்னென்ன நமக்கு இங்க மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சதெல்லாம் அங்க வந்து வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்கும் போது அது எவ்வளோ கொடு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எவ்வளோ நம்ம இந்த உலகத்துல தான் வந்து இந்த நல்ல விஷயங்களை வந்து மறைச்சு செய்ய சொல்றான். வலது கைக்கு இடது கைக்கு தெரியாம வலது கை செய்ய என்ன செய்யட்டும் அப்படின்னு ஒரு தர்மங்க செய்யணும் ஒரு இது இருக்கு. அது எல்லாத்தையும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு காமிப்பான் எல்லா ஸ்கிரீன்ல. என்ன அப்போ வந்து கண்டிப்பா எவ்வளோ பெருமையா இருக்கும். என்ன கண்டிப்பா ஸோ அதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும். என்ன ஏதாவது தெரியாம போய் சொன்னாலும் அதுவும் வந்து அங்க வெட்ட வெளிச்சமாயிடுது இல்ல. என்ன கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இங்க வந்து என்னதான் மறைச்சாலும் அங்க வந்து அமல் அமல் தான் சொல்றான். நான் ஃபெயில் சொல்லல இல்லையா? சொல்லு. அமல் தான் வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நியத்தோட செய்யப்பட்ட ஒரு காரியம் தான் அமல் அப்படிங்கிறாங்க. அமல். சும்மா ஏதோ தெரியாம செஞ்ச காரியங்கள் என்ன தன்னை அறியாம செஞ்ச காரியங்கள் வந்து அது வந்து அது அமல் கிடையாது இல்லைங்களா? கிடையாது. அது ஃபெயில் ஆயிடுது. டெய்லி நம்ம மூச்சு விடுறோம், தண்ணி குடிக்கிறோம். என்ன அதெல்லாம் வந்து ஃபெயிலில் வந்துடும். என்ன ஒரு ஒரு நீயத்தோட தக்பீர் தஹரிமா சொல்லிட்டு தொழுகிறோம், சதக்கா கொடுக்குறோம், அல்லாக்காக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது அமல்கள் ஆயிடுது. என்ன அந்த அமல்கள் மட்டும் நல்ல அமல்களா இருக்கணும். அமலம் மிஸ்கால தர்றத்தின் ஹைரன் யரா. யார் வந்து அணு அளவு நன்மை செய்வாரோ அதை பார்ப்பாரு. அணு அளவு, அணுன்றது அதுதான் ஆக லாஸ்ட் அளவு. அந்த அளவு ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் யாராவது அவர் அதற்கு பகரத்தை அல்லாஹ்விடத்தில் பார்ப்பார், பெற்றுக் கொள்வார். அணுவளவு ஒருத்தர் தீங்க பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? அத பார்த்துவாரு. ஸோ நம்ம சின்ன ஒரு நன்மை செஞ்சாலும் அணு அணு அளவுன்னா அரபுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த வெயில்ல பார்த்தோம்னா அந்த தூசி தட்டினா தூசி பறக்கும்ல சின்ன அந்த அளவுக்கு வெயிட். நம்ம நினைக்கிறோம் அணு அளவு அப்படிங்கிறது வந்து இப்போ அணுகுண்டு செய்யறான் இல்லையா, அணு ஆயுதம். அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பொருள் தான். அதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு நன்மையும் கொடுக்கும், பெரிய அளவுக்கு தீமையும் கொடுக்கும். அணு அணுவோட அணுசக்தி, அது வந்து அணுசக்திங்கிறாங்க. ஹோமியோபதி மருந்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தான் ஊத்துவாங்க. என்ன ஆனா அதுக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. என்ன ஸோ அது அணுகுண்டு மாதிரி தான். நமக்கு நமக்கு வந்த வியாதியை தான் திருப்பி கொடுப்பாங்களா அதுல. ஒரு ஊசி போறான், கொரோனா ஊசி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைரஸையை தூக்கி உள்ள விடுவான் நம்மகிட்ட. அந்த வைரஸே தான் வைரஸ். அது நினைக்கிறோம் அந்த ஒரு வைரஸ் தான் உள்ள போவோம். அது பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எல்லா வைரஸ்க்கும் பாடம் நடத்திடும் அது. என்ன அந்த வைரஸ் தான் போறான் உள்ள கொரோனால. ஆமா. இப்போ வேக்சினேஷன், இப்போ நீங்க மக்கா மதீனா போறதுக்கு ஊசி போட்டிருப்பீங்க இல்லையா? போட்டாச்சா? இல்ல போடல. அது வெறும் மக்கா சீசன்ல, ஹஜ் சீசன்ல தான் போடுவாங்க. இது தேவையில்லைங்கிறாங்க. ஆனா அங்க கூட்டத்தினால அந்த ஜுரம் வர்றதுக்கு சில பேர் ஜுரத்தை தீர்த்துக்கு உள்ள விடுவாங்க. என்ன ஆமா. ஃபமை யமல் மிஸ்கால தரத்தின் ஹைர யரா வமை யமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரன் யரா. யாரு அணு அளவு தீமை செய்வாரோ அதையும் பார்ப்பாரு. மிஸ்கால்ங்கிறது வந்து வெயிட்டுங்களா? வெயிட் இந்த மிஸ்கால் அப்படிங்கிறது தானே. அதாவது மிஸ்கால்னா அளவு. 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 அணு அளவு.
மிஃப்தாஹு, மீசானு, மிஸ்கால் அதெல்லாம் அந்த அந்த வெயிட் கணக்கு. வெயிட் கணக்கு. அந்த ஒரு பெட்டுன்னு சொல்ற பெட்டு. தராசுங்கிறது. தராஸ் பெட்டு. தர்ராங்கிறது வந்து ஒரு ஒரு அணு. தர்ரா தர்ரா அது அரபுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்னும் சொன்னோம் ஏற்கனவே, அந்த தூசியோட அளவு இல்ல இந்த எறும்புடைய முட்டையோட அளவு அப்படின்னு கூட சொல்றாங்க. ம். ம். எப்படி அதோட நன்மை, அணு அளவு நன்மை நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? யாராகு எப்படின்னு இல்ல அந்த அணு அளவு நன்மைங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பேரிச்சம்பழத்துல பாதியாவது கொடுத்தாவது உங்களுடைய சொர்க்கத்தை. ஒருத்தர் சின்ன அமல் ஆமா உதாரணமா ஆமா. ம்ஹும். ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருக்கடியான நேரம், இடமே இல்ல, இருந்தாலும் பின்னாடி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு கூட்டத்துல மாட்டிக்கிட்டு, இவர் கொஞ்சம் மூவ் பண்றாரு. மூவ் பண்றது மூவிங்கே கிடையாது, இருந்தாலும் பின்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாரேன்ட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்ன பண்றாரு, மூவ் பண்றாரு. சோ இதுக்கு கூட நாளை மறுமை நாள் அவருக்கு என்ன இருக்கு, நன்மை. ஸோ அதான் அந்த ஒருத்தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லைங்களா? ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரொம்ப லேசா இருக்கும், அதோட நன்மை தெரியும் அவங்களுக்கு. ஒரு ஏழைக்கு வந்து ஒரு ரூபா அவங்களுக்கு வந்து அது வெயிட்டா இருக்கும். என்ன அல்லாஹ்க்கு தான் அதோடைய வெயிட்டோடைய அந்த தரத்தோடைய அளவு அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்ன ஸோ ஆனா ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லைங்களா? சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, யா அல்லாஹ் பணக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா நெறைய சதக்கா செய்றாங்க. வந்து அவங்கலாம் வந்து நாங்கலாம் அவங்கள மாரி ஆவணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு தஸ்பீஹ் சொல்லிக் குடுப்பாங்க. என்ன தஸ்பீங்க அது? அ இது ஓதுங்க. நீங்களும் வந்து இது என்ன, நீங்களே இத ஓதுனீங்கன்னாக்கா அவங்களுடைய நன்மையை அடைஞ்சிடலாம், அவங்க கொடுக்குற சதக்கா அவங்களுக்கும் செஞ்ச மாதிரி வந்துரும்னாக்கா, இது அவங்களும் ஓதுறாங்க அப்படின்னு. அவங்களும் ஓதுனா அதுக்கு வந்து ரசூலுல்லாஹி என்ன சொல்லுவாங்க? அதுக்கு அது அல்ல, அதான் கதர் அப்படின்றவாங்க இல்லையா? அது கதிரிங்க, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சோ ஆனா அந்த தேட்டம் இருந்துச்சு பாரு அந்த சஹாபாக்கள் கிட்ட. ஆமா. தேட்டம் இருந்துச்சு. ஆமா, ஆமா, ஆமா. அது சில பெண்கள், ஆண்களுக்குள்ளேயே வித்தியாசம் நெறைய இருக்குங்கிறேன். அதாவது பெண்கள் சொல்லுவாங்களாம், ஆண்கள் பள்ளிக்கு போறாங்க, அது செய்றாங்க, இது செய்றாங்க. நாங்க வீட்லயே உட்கார்ந்திருக்கிறோம். ஜும்மா ஆமா, போறதில்ல, ஆமா, ஆமா. பெருனா போறதில்ல. என்ன எங்களுக்கு எங்களோட அவங்க நெறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய த த தர்ஜா வந்து அத விட அதிகம் தானே சொல்லுவாங்க. நீங்க பிள்ளைய வந்து பெத்து ஒரு அதுக்கு வந்து அது என்ன ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதான் அவங்க வந்து, நீங்க வந்து பிள்ளைங்கள வந்து பெக்கிறீங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா உங்க காலடியில தான் வந்து பிள்ளைகளுடைய சொர்க்கத்த வச்சிருக்கிறான். அதேபோல அவங்கள வளர்க்கிறீங்க. அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலிய குடுக்குறான். அ அவங்கள பாதுகாக்கிறீங்க வீட்ல அரணா இருந்து. ஆமா. இந்த மாரி அவங்களுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பல அவங்களுடைய தியாகங்கள பத்தி ஆ. ஸோ ஸோ அந்த மாரி மிஸ்கால தர்ரத்தின் நம்ம அவரோட வெயிட் தெரியாது. அது மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறதே வந்து சதக்கான்னு சொல்றோம். என்னங்க கண்டிப்பா, கண்டிப்பா. சிரிக்கிறது, ஒரு வீட்டுக்கு என்ன மனைவிக்கு ஒரு கவளம் வாய் தீத்தி நம்ம சாப்பாடு ஊட்டி விடுறதே வந்து அதுவும் ஒரு சதக்காவாக கருதப்படுது. என்ன எந்த நன்மையும் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ நெறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம பார்ப்போம். அல்லாஹ் வந்து பெரிய ஸ்கிரீன்ல போட்டு காமிப்பான் எல்லாத்தையும். ஆமீன், ஆமீன். அதான் ஓஎல்இடி ஆமா, இன்னைக்கு சொல்றான். இன்னைக்கு உலகத்துல வந்து ஓஎல்இடி டிஸ்ப்ளே தான் டாப்பு ஆமா. அப்படின்றான். உண்மையான ஓஎல்இடி டிஸ்ப்ளே நாளை மறுமை நாள்ல இருக்கும். ஆமா. பளிச்சுன்னு தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். ம். அல்லாஹ் அக்பர். அப்படிங்கிறத இந்த ஜில்ஜால் நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து
மாஷா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த சூறால. எவ்வளவு அற்புதமான விஷயங்கள். அடுத்த வாரம் ஜும்மாக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்த ஜும்மாக்கு இன்ஷா அல்லாஹ். வேணா ரெக்கார்ட் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு, லிங்க் அனுப்பிச்சுடுறேன் கேளுங்க. இந்த யூடியூப்ல சேனல்ல இருக்குது, நம்ம ஏற்கனவே பேசுனதெல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு அந்த சேனல் பாக்குறீங்களா? சேனல் பாக்குறீங்க? அதை நான் எல்லாத்தையும் போட்டு விட்டுறேன். அதுலயே நீங்க இது டவுன்லோட் பண்றதோட அந்த லிங்க்ல போய் பாருங்க. அந்த லிங்க்ல கூட பார்த்தேன். போடும்போது ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா போதும். சரிங்க. ஒவ்வொரு டைமும் அந்த லிங்கை கூட நான் ஃபாலோ பண்ணிப்பேன். சரிங்க சரி. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லது நிமிஷம் அது வாட்சிங்க. சரிங்க. வந்து எதை நம்ம பேசணுமோ, எதை நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்யணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.